அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி நாங்கள் என்னதை பற்றி ஒரு செய்தி, அதுக்கு பிறகு அந்த இழந்த நபரின் காதலி அடுத்த நாளே அவங்களும் இந்த துயரை தாங்க முடியாமல் தூக்கிட்டு தற்கொலை செய்தாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் இந்த விஷயத்தில் எல்லாருமே கதைக்கிற ஒரு காதலன் இறந்தா அந்த காதலனை இறந்துட்டாருன்னு அப்படித்தான் அவங்க நினைச்சு கொள்ளுவாங்க. இந்த வீடியோவை பார்க்குற காதலிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி இனி காதல் செய்ய போகிறவங்களாக இருக்கலாம். அவங்க தங்களோட மனதுக்குள்ள பதிச்சு கொள்கிற விஷயம், இந்த விஷயத்தில் அவங்க மனசுக்குள்ள அவங்க பதிச்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, காதல் செஞ்சாலே அந்த காதலன் இறந்தாலோ இல்லாது விட்டுட்டு போனாலோ இல்லாட்டிட்டு போனாலோ தற்கொலை தான் அதுக்கு சரியான முடிவுன்றது உண்மையிலேயே தப்பான விஷயம். இதில் எத்தனையோ உண்மையாக காதலிக்கிறீங்க, அவங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்காக உயிரை கொடுக்குறீங்க. அது ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால்னு சொல்லலாம். அவர் அவங்களோட காதலி இறந்த உடனே அவரும் இறக்கையில அவன்ற நினைவாக அவருடைய மனசுல அவருக்கு இருந்த ஒரு அன்பு காதல் அப்படின்ற ஒரு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி நாங்கள் என்னதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தால், யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞன் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. அதுக்கு பிறகு அந்த இழந்த நபரின் காதலி அடுத்த நாளே அவங்களும் இந்த துயரை தாங்க முடியாமல் தூக்கிட்டு தற்கொலை செய்தாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் இந்த விஷயத்தில் எல்லாருமே மாதிரி நான் கதைக்க போகிறது இல்லை. அதாவது இதில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக கதைச்சிருக்கணும். அதாவது காதல் வாழுது அப்படின்னு எத்தனையோ விதமாக கதைச்சிருக்கணும். நான் இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் போட போகிறேன். இதில் நான் தப்பாக கதைச்சிருந்தேன்டா அதை உங்களோட காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி ஆதரவு தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்ப்போம். அதாவது அந்த இளைஞர் முதலாவதாக அந்த இளைஞர் ஒரு குளத்துக்குள்ள மூழ்கித்தான் அவர் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த இளைஞன் இல்லை அது ஒரு கொலையாக இருக்கலாம் என்று அவங்களோட குடும்பம் சந்தேகிக்கணும். என்னடா அந்த குளத்துக்குள்ள தாமரைப்பூ ஆய போய்தான் அவர் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போ அந்த குளத்துக்குள்ள தாமரையே இல்லை அப்படின்றத அவங்களோட குடும்பம் சொல்லுது. அதுக்குள்ள ஒரு தாமரை பூவும் இல்லை, அந்த இதுக்குள்ள ஒரு தாமரை இலையும் இல்லை அப்படின்னு அந்த குடும்பம் சொல்லினா அதுக்கு அவங்க சில பேர் சொல்கிறாங்க அவங்க தான் காரணமாக இருக்கலாம் என்று அவங்க சந்தேகிக்கிறாங்க. இந்த நிலையில் அந்த இளைஞரோட காதலி அவங்களும் அந்த துயரை தாங்க முடியாமல் உயிரிழந்தாங்க. இப்போ இதை பற்றியா நீ கதைக்க வந்தாய் அப்படின்னு பார்த்தா இல்லை. இதில் நான் என்னதை பற்றி கதைக்க நானண்டா, இதில் எத்தனையோ பேர் தங்களோட சமூக வலைத்தளங்களில் போடுறாங்க. அதாவது அந்த பிள்ளை அந்த காதலனுக்காக உயிரை கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ஒரு நான் ஒரு விழிப்புணர்வாக போடுறேன் என்னென்னு பார்த்தால், இதில் நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த ஒரு காதல் செய்கிறவங்களை கூட இப்படி காதலிச்சா ஒரு காதலன் இறந்தா அந்த காதலனை இறந்துட்டாருன்னு அப்படித்தான் அவங்க நினைச்சு கொள்ளுவாங்க. இந்த வீடியோவை பார்க்குற காதலிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி இனி காதல் செய்ய போகிறவங்களாக இருக்கலாம். அவங்க தங்களோட மனதுக்குள்ள பதிச்சு கொள்கிற விஷயம், இந்த விஷயத்தில் அவங்க மனசுக்குள்ள அவங்க பதிச்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, காதல் செஞ்சாலே அந்த காதலன் இறந்தாலோ இல்லாது
விட்டுட்டு போனாலோ இல்லாட்டி ஒரு காதலி வந்து இறந்தாலோ இல்லாட்டி அவங்க விட்டுட்டு போனாலோ தற்கொலை தான் அதுக்கு வந்து சரியான முடிவுன்றது வந்து உண்மையிலேயே தப்பான விஷயம். இதில் வந்து எத்தனையோ சமூக வலைத்தளங்களில் ஒரு நல்ல விஷயம், ஒரு காதலுக்காக உயிரை கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்காக உயிரை வந்து கொடுக்கறது உண்மையிலேயே ஒரு பிழையான விஷயம். எப்படின்ட்டு பார்த்தா அந்த ஒரு நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து உண்மையாக காதலிக்கிறீங்க, அவங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்காக உயிரை கொடுக்குறீங்க. அதாவது அவங்க இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து உங்களோட உயிரை கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் உங்களை காதலிக்கிறவங்களே நினைப்பாங்க நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வாழ வேணுமுண்டு. அதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் இதுக்கு உதாரணத்துக்காக எடுத்து பார்த்தா கூட இப்போ வரைக்கும் ஒரு இது வாழுது அப்படின்னு சொன்னால், காதல் வாழுது என்று சொன்னால் அது வந்து ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் என்று சொல்லலாம். அவர் வந்து அவங்களோட காதலி வந்து இறந்த உடனே அவரும் வந்து இறக்கையில அவருடைய நினைவாக அவருடைய மனசில் அவருக்கு இருந்த ஒரு அன்பு காதல் அப்படின்ற இருந்த ஒரு காரணத்தால் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு இதையே உருவாக்கினார். எத்தனையோ பேரை கூப்பிட்டு எத்தனையோ இதில் இதண்டி இவ்வளவோ இதை செலவழித்து அவாவுக்காக தனது காதலிக்காக வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இதைய உருவாக்கினார். அது வந்து இப்பவும் அழியாமல் எத்தனையோ பேர் வந்து அவங்களோட 2 பேர்ட்ட பேரும், அதாவது ஷாஜகான் மும்தாஜ் அப்படின்ட்டு சொல்லி இதுவரைக்கும் அவங்களோட பேரை சொல்லி வந்து இந்த காதல் வந்து இப்பவும் அவங்களோட காதல் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்குது. அவங்க இறந்து எவ்வளவோ காலம் ஆனால் கூட அவங்களோட காதல் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்குது. சரியா, காதலிச்சவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு நாங்கள் வந்து அவங்களுக்காக இருக்க தேவையில்லை. அவங்களே நினைச்சு கொண்டு அவங்களும் அதைத்தான் நினைப்பாங்க. அதாவது வந்து நாங்கள் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு நாங்களும் அவங்களுக்காக அது அந்த நேரம் வந்து அந்த வலி வந்து ஒரு தாங்க முடியாத வலியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வலியில வந்து நாங்கள் ஒன்றே நினைச்சு பார்க்க வேணும். நானும் வந்து காதலிச்சு தான் திருமணம் செய்தேனா, அதே மாதிரி இப்போது ஒரு பெண்ணின் தாய் அந்த 2 பக்கமாக இருந்து பார்க்கும்போது வந்து எனக்கு நான் காதலிச்ச காதல் பெருசா இல்லாட்டி எனது மகள் பெருசா அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு வந்து என் மகள் தான் பெருசாக இப்போ தெரியுது. அதை மாதிரி தான் அந்த பிள்ளைகளின், அதாவது அந்த உயிரை கொடுக்குறாங்களே, தற்கொலை செய்கிறாங்களே, இப்போ காதலுக்காக மட்டுமன்று இல்லை, சில பேர் வந்து எத்தனையோ விஷயங்களுக்காக வந்து உயிரை இழக்கிறாங்க. இதில் வந்து என்னுடைய கதையை வந்து உதாரணமாக சொல்லலாம். எப்படின்னு பார்த்தால், அதாவது வந்து நானும் காதலிச்சு தான் கல்யாணம் செஞ்சேன். அந்த நிலையில் வந்து எனக்கு வந்து காதலிக்கும் போது அந்த இது வந்து தெரியல, அதாவது காதல் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதனால் எல்லாரையுமே பகைச்சி யாருமே வேணாம் அப்படின்ற மாதிரி தான். அதாவது எனக்கு அம்மா அப்பாவை இல்லாத பொழுதும் எனக்கு வந்து என்ன ஒரு நான் தனிச்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக என்னை வந்து வெளிநாட்டுக்கு எடுக்கிறதுக்கு எங்களோட பெரியப்பா வந்து முடிவு செய்த என்னை வந்து ஏஜென்ட் மூலமாக என்னை வந்து வெளிநாட்டுக்கு எடுக்கிறதுக்கு அவர் வந்து முடிவு செய்த போது நானும் போயிட்டு அதில் பிடிபட்டு சிறையிலும் இருந்து வந்தேன். அதாவது 7 நாளாக நான் சிறையிலும் இருந்து வந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பயமாக இருந்தது. நான் செய்த தப்புக்கு வந்து நான் தண்டனையும் அனுபவிச்சேனா. அப்படி இருக்கும்போது வந்து அப்படி திருப்பவும் போனால் அப்படி பிடிபட்டுருவேனா அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் எனக்கு வந்து அம்மா அப்பாவே இல்லை. அதால் வந்து ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருந்தானே, அது மாதிரி என்னுடைய சூழ்நிலை வந்து அம்மா அப்பாவையும் இல்லை, எனக்கு அன்பு காட்டுறக்கு யாருமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எனக்காக வந்து ஒரு ஆள் வந்து அன்பு காட்டுறாருன்ற பட்சத்தில் எனக்கு யாருமே இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு வந்து காதல் வந்தது. அப்படி காதல் வந்தபோது வந்து நான் யாரையுமே ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எடுக்காம எனக்காக வந்து எவ்வளவோ லட்சங்களை கொட்டி கொடுத்த அந்த பெரியப்பா அவையும் வந்து ஒரு இதாக எடுக்காம
அவர் வந்து இதுக்காக, அதாவது என்ன வெளிநாட்டுக்கு எடுக்கிறதுக்காக எத்தனையோ லட்சங்களை வந்து அவர் இதில் செலவழிச்சிருக்கிறார். அப்படியாக இருக்கும் பொழுது நான் அந்த டைமில் வந்து நான் எதையுமே பார்க்காம காதல் தான் பெருசு அப்படின்றத வந்து நினைச்சு ஒரு சுயநலமாக நான் ஒரு முடிவெடுத்தேனா, அந்த முடிவெடுத்ததால் இப்போ சில நேரங்களில் நான் அது செய்தது தப்பு அப்படின்றது வந்து எனக்கு புரியுது. சரியா, காதல் செய்யும் போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். காதல் என்றாலே அந்த நேரம் ஒரு நல்லா தான் இருக்கும். அப்படி எல்லா காதலுமே அப்படியா என்று கேட்டால் இல்லை. சில காதல்கள் வந்து உண்மையிலேயே ஒரு நல்லதாக இருக்கும். 100ல் வந்து ஒரு 10 விதமான காதல்கள் வந்து நல்லதாகத்தான் இருக்கும். ஆனால் வந்து 90 விதமான இப்போத்தைய காலத்தை அப்படி பார்த்தா அந்த 10 விதமான காதல் தான் உண்மையான காதலாக இருக்கிறது. மிச்சம் 90 வீத காதல் வந்து ஒரு இதான காதலாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நான் வந்து அவங்களே எல்லாரையுமே மாற்றி நான் வெட்டிங் பண்ணினான். வெட்டிங் பண்ணி இப்போ நல்லா தான் வாழ்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து அவங்களே ஏமாற்றிட்டணும் அப்படின்ட்டு நினைக்கிற நிலைமையும் இது வந்து எனக்குள்ள இது இருக்குது. என்னடா இப்போ தான் எனக்கு வந்து வயசு, அதாவது ஒரு எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்கிற ஒரு வயசு. அதால் வந்து எனக்கு வந்து புரிஞ்சு கொள்கிற வயசு இப்போ இருக்கிறபடியா இப்போ நான் வந்து புரிஞ்சு கொள்கிறேன். அதே மாதிரியாக வந்து ஒரு எனது மகள் வந்து இப்போ அந்த அம்மாட, அதாவது அந்த தற்கொலை செய்த பெண்ணிட அம்மாட மனநிலை வந்து எப்படி இருக்கும்ன்றதையும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது வந்து என்னுடைய மகள், அதாவது என்னுடைய மகளையும் ஒத்து பார்த்தாலே அது இதாக இருக்கும். அப்படின்னு பார்த்தால் எனக்கு வந்து யாருடைய பாசமும் இல்லாத பட்சத்தில் என்னுடைய மகள் வந்து என்னுடைய வயிற்றில் வராங்க. அப்படி வயிற்றில் வரும் பொழுது என்னையே அறியாம ஒரு சந்தோஷம், ஒரு பாசம். அது காதல் என்றா உண்மையில என்னென்று எனக்கு தெரியல. காதல் என்றால் உண்மையில நீங்கள் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இதுல பிழையாக இருந்தால் நீங்க வந்து அதை கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. காதல் என்ற வந்து அன்பு என்றது தான் அதுக்கான அர்த்தம். காதல் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமா வரும் அப்படின்ட்டு பார்த்தா இல்லை. அது வந்து எல்லாருக்குலையுமே வரலாம். அதாவது வந்து அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான காதலாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு அண்ணாவுக்கும் தங்கச்சிக்குமான காதலாக இருக்கலாம். காதலண்டா வந்து தப்பாக புரிஞ்சு கொள்றாங்க. அதாவது வந்து காதலண்டாலே வந்து ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் பாரதான் காதல் அப்படின்னு நினைச்சு கொள்றீங்க. அது உண்மையான ஒரு தப்பான விஷயம். அதாவது வந்து ஒரு அம்மாக்கா பிள்ளைக்கும் பாரதாக இருக்கலாம், ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பாரதாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிறதும் கூட காதல் தான். அதாவது காதல் என்ற அன்பு, அதுக்கான பேர் வந்து அன்பு. அது வந்து இருக்குது. சரியா, இப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்றால் எனது மகள் வந்து என்னுடைய வயதில் வரும்போது அதே மாதிரி தான் அந்த அம்மாவோட வயிற்றுல அந்த பிள்ளை வரும்போது அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைய வந்து அவங்க வளர்க்கும் பொழுது அவங்க எவ்வளவோ ஆசைகளே எவ்வளவோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்த விஷயத்த சொல்கிறேன். எனது மகள் வந்து அதாவது வந்து பெண்களாக பிறந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவது வந்து அந்த பிரசவ வலின்றது வந்து எவ்வளவு ஒரு வலின்றது வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அதாவது வந்து அந்த பிள்ளை வந்து எங்களுக்கு பிறக்க போறாங்க அப்படின்ற ஒரே இதால தான் நம்மளால நாங்கள் தாங்கி கொள்றோம். மற்றபடி இந்த விஷயத்துல வேற எந்த ஒரு இதுலையும் வந்து நாங்கள் இவ்வளவு ஒரு வலியை தாங்கி கொள்ள மாட்டோம். அப்படியான பட்சத்தில் அந்த எனக்கு வந்து எனக்காக இருக்கலாம், அது எல்லாருக்காகவும் இருக்கலாம். ஒரு 1000 ஆணியை வச்சு ஒன்றாக அடித்த ஒரு உணர்வு வந்து அந்த டைமில் இருக்கும். ஆனால் அவ்வளவு வலியையும் வந்து அந்த பிள்ளை வந்து பிறக்கும் போது அவ்வளவு வலியும் வந்து ஒரு துச்சமாக போயிடும். அந்த பிள்ளை பிறக்கும் போது எங்களோட கண்ணால இருந்து ஒரு கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வந்து ஒரு ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கான ஒரு உறவு வந்துட்டு எங்களோட பிள்ளை வந்து என்னுடைய பிள்ளை வந்து பிறந்துட்டு அப்படின்னு எல்லா தாயுமே நினைக்கிற விஷயம் அதுதான். அதாவது வந்து எனக்கு வந்து
ஒரு பிள்ளை, அதாவது என்னுடைய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம், அப்படி ஒன்று வந்துட்டு அப்படின்ற ஒரு நிலைமையில அந்த பிள்ளைய கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிற வேளையில அந்த பிள்ளை வந்து, அதாவது என்னுடைய கதையை தான் நான் சொல்றேன், இதாக சொல்றேன், அதாவது ஒரு விழிப்புணர்வாகத்தான் சொல்றேன். இதை வந்து மூச்செடுக்க முடியாமல் அந்த பிள்ளைய வந்து கண்ணாடி ரூம்குள்ள கொண்டு போயிட்டுனா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப பிள்ளைக்கு ஏதாச்சும் நடந்திருக்குமா, பிள்ளைக்கு ஏதாச்சும் நடந்துதான் இப்படி கொண்டு போயிட்டாங்களான்னு வந்து அந்த நேரம் வந்து நான் தவிச்ச தவிப்பு, அதுக்கு பேர் தான் காதல். அப்படியான ஒரு காதல் வந்து அந்த பிள்ளைய வந்து கண்ணாடி ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. 7 நாள் அந்த பிள்ளைய வந்து கண்ணாடி ரூமுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. நான் போயிட்டு பால் மட்டும் கொடுத்துட்டு வர்றது, அந்த கொடுத்துட்டு வரும்பொழுது ஒரு தவிப்பு இருக்கும், அதுக்கு பேர் தான் உண்மையில காதல். அப்படியான ஒரு காதல், அப்படியாகத்தான் எல்லா பெற்றோர்களும் வந்து அந்த பிள்ளைகளை ஒரு காய்ச்சல் வேற வந்தா கூட இரவு நித்திர கொள்ளாம பார்ப்பாங்க. அது அப்பாவாக இருந்தாலும் தான், அம்மான்னு மட்டும் சொல்ல முடியாது, அப்பாவாக இருந்தாலும் தான் அம்மாவாக இருந்தாலும் தான் அந்த பிள்ளைய வந்து அப்பா வெயிலுக்கு போயிட்டு அவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்க்குறாரு. அதே மாதிரி தான் அந்த அம்மாவும் வீட்டுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள், அதாவது கணவரோட பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், ஒரு பண கஷ்டமாக இருக்கலாம், அதை எல்லாமே காட்டிக்கொள்ளாமல் ஒரு பிள்ளைக்காக தங்களோட இந்த பிள்ளை பிறக்கும் போதே ஒரு வலியோட தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அந்த வலியை கூட அவங்களை ஒரு சுகமாகத்தான் நினைச்சு கொள்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவோ கஷ்டங்களை பட்டு அந்த பிள்ளைக்கு முதலாவது பிறந்த நாள் செய்து, அந்த பிள்ளைக்கு சமதிய வீடு செய்து, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவோ ஒரு கனவுகளோடு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிள்ளைய வந்து கல்யாணம் கட்டி கொடுக்கறது இல்லை தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெற்றோர் வந்து ஒரு பிள்ளைய வந்து படிப்பிக்கிறாங்க. அந்த படிப்பிக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்று நாங்கள் பார்த்தோம்னா, அந்த பிள்ளை இந்த உலகில் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னு தான் அவங்க படிப்பிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு பார்த்து ஒவ்வொன்று செய்யும் போது அந்த பிள்ளை வந்து நல்லா இருக்க வேணும், இந்த உலகத்துல நல்லா வாழ வேணும். எந்த ஒரு பெற்றோரும் வந்து அந்த பிள்ளை வந்து கெட்டு போகணும்ன்ற எந்த ஒரு பெற்றோரும் வந்து இதண்ட மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த பிள்ளை வந்து நல்லா வாழ வேணும்னு தான் அந்த பெற்றோர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படியான நிலையில அந்த பிள்ளையோட ஒரு தாய் வந்து ஒரு கனவோட இருக்கும் பொழுது அவ்வளவு கனவையும் வந்து உங்களுக்கு வந்து யாராகவும் இருக்கலாம். ஒரு காதல் உங்களுக்கு இருக்குதுன்றால் அதே காதல் இப்போ ஒரு 3-4 வருஷமா நீங்கள் ஒரு 3ஆம் நபரை வந்து நீங்கள் காதல் செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து அவங்க அன்பு காட்டுறாங்க. ஆனால் வந்து அந்த அன்பு வந்து ஒரு அம்மாவோட அன்போட நீங்கள் ஒத்து பார்க்கும்போது அந்த நீங்கள் தற்கொலை செய்கிற அந்த நேரம் உங்களுடைய அம்மாவோட ஒத்து பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய மனநிலைமையில இருந்து சொல்கிறேன், அதாவது எந்த மனநிலைமையில இருந்து சொல்கிறேன், காதல் பெரிதா அம்மாட காதல் பெரிதான்னு பார்த்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாட காதல் தான் பெரிது. ஏன்னா எங்களுக்காக வந்து இவங்க செய்ததை விட எவ்வளவோ விதத்தில் வந்து அம்மாவை செஞ்சிருக்கணும். எத்தனையோ வழிகளை பார்த்து எத்தனையோ இதண்டி இருக்கணும். ஒரு காதலன் இருந்தால் அவங்களுக்காக நாங்கள் இறக்க வேணும்ன்ற ஒரு இது இல்லை, அவங்கள காதல் வாழ வேணும். சரியா? நீங்கள் இறந்தால் அந்த காதல் உண்மையிலேயே அதை ஒரு நினைக்கிறது வந்து நீங்கள் காதல் வந்து நீங்கள் ஒரு ஆளை காதலிக்கிறீங்க, அவர் வந்து இறந்துட்டாருன்னு நீங்களும் வந்து அதை இருக்கிறது வந்து காதல் வாழும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே காதல் வந்து அதில் செத்துட்டு. சரியா? அதாவது வந்து ஒரு உங்களோட மனசில் வச்சு நீங்கள் ஒரு வாழ்கிற வரைக்கும் தான் அந்த காதல் வந்து வாழும். அது அந்த காதல் உங்களுக்கு அதை வச்சு உங்களால் வாழ முடியாமல் தான் நீங்கள் தற்கொலை செய்கிறீங்க. உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாகிறீங்களேன்னா உங்களோட காதல் வந்து தோத்துட்டு உங்களோட காதல் வந்து வாழையிலன்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் அதாவது வந்து சில பேர் வந்து காதலுக்காக உயிரை குடிக்கணும். ஆனால் வந்து நீங்கள் உயிரை கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு சுயநலவாதி என்றதை தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் உங்களை சுற்றி இருக்கிற அந்த அவ்வளவு உறவுகளையுமே மாற்றி உங்களுடைய அம்மா அப்பாவை மாற்றி வந்து நீங்கள் இருக்கிறீங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு
அவங்க சாகும் வரைக்கும், அதாவது ஒரு பிள்ளை கொடுக்கக்கூடாத ஒரு வலியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சாகிறீங்க. அதாவது வந்து ஒரு தாய் எதிர்பார்க்கறது, ஒரு தாய் எதிர்பார்க்காத விஷயம் வந்து ஒரு பிள்ளை வந்து அந்த பெத்தெடுத்த, நான் சொன்னேன் 1000 வலிகளை பார்த்து, இவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து, ஒரு 18 வருஷமா இவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சு, தானும் சாப்பிடாம, தான் ஒரு உடுப்பு ஒழுங்கா வேண்டி போடாம அப்படி பார்க்குற ஒரு தாய்க்கு உங்களை வந்து அப்படி நீங்கள் என்ன கேட்குறீங்களா அதை வேண்டி தருவாங்க. அப்படி ஒரு பார்க்குற தாய்க்கு வந்து உங்களோட ஒரு சுயநலம் காரணமாக நீங்கள் வந்து உயிரை இழக்கிறீங்கண்டா, அந்த தாய்க்கு நீங்கள் இதை கொடுக்குற வலி இதை விட ஒரு வலியும் இல்லை. ஒரு தாய் தந்தைக்கு கொடுக்குற வலி வந்து இதை விட எதுவுமே இல்லை. அவங்க வந்து உங்களோட பாசம் இருக்கிறபடியே அவங்க உயிரை கொடுக்க மாட்டாங்க. வாழும் வரைக்கும் அவங்களோட மனசுல அந்த ஒரு கவலையோடு அவங்க வாழ்வாங்க. நான் இது வரைக்கும் இதில் பார்த்த வீடியோக்களில் வந்து எல்லாருமே சொன்ன விஷயம், காதல் வாழுது, காதலுக்காக இந்த காலத்தில் அப்படியா காதலுக்காக உயிரை கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லும்போது, அதாவது சமூக வலைத்தளங்களில் சில பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மற்றவங்களோட, அதாவது இப்போ காதல் செய்கிறவங்கள மனசுலையும் அதே நம்பரும், அதாவது காதல் செய்தால் அவங்க செத்துட்டாங்களா, இறந்துட்டாங்களா, இல்லாட்டி காதல் தோல்வியா, இல்லாட்டி வேறு வேறு விஷயங்களுக்காக வந்து உயிரை கொடுத்தா வந்து எல்லாருமே முடிஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பின்னால் எத்தனையோ வேலைகள் இருக்கும், உறவுகளுக்குள்ள வேலைகள் இருக்கும். உங்களுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும், அவங்களுக்கு ஒரு சாகம் வரைக்கும் ஒரு வேலை இருக்கும். அதை விட மிகப்பெரிய வேலை உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இருக்கும். ஒரு நிமிஷம் அந்த நீங்கள் தற்கொலை செய்கிறதுக்கு முன்னம் ஒரு நிமிஷம் ஒரு கண்ணை மூடிட்டு உங்களுடைய அம்மா அப்பாவை செய்த நல்லதுகளை வந்து நீங்கள் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்துட்டு இதண்டுங்க. அதே மாதிரி சில பேர் வந்து காதலை சேர்த்து வைக்கல அப்படின்றதுக்காக வந்து தற்கொலை செய்கிறீங்க. அதுவும் வந்து உண்மையான ஒரு, அதாவது வந்து உங்களோட காதல் வந்து தோத்துட்டு, அதாவது வந்து நீங்கள் இறக்குறீங்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய அம்மா அப்பாவை ஒத்துக்கொள்ளாடி வந்து அவங்க ஒத்துக்கொள்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இதண்டுங்க. அதாவது வந்து உங்களோட காதலை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. 10 வருஷமா 15 வருஷமா அவங்க ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தாத்தான் காதல்ன்றது இல்லை. நீங்கள் பிரிந்திருந்தாலும் கூட காதல் வாழும் உண்மையிலேயே. இப்போ அவங்க சேர்த்து வைக்கும் வரைக்கும் உங்களோட போராட்டத்தில் நீங்கள் ஈடுபடுங்க. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் தண்டனையை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பூராவே, எந்த ஒரு தாய் தகப்பனும் வந்து பிள்ளை வந்து கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக செய்யலை. அதாவது வந்து அந்த பிள்ளை வந்து நாளைக்கு கெட்டு போகக்கூடாதே அப்படின்றதுக்காக வந்து தான் அப்படி செய்கிறவங்க. அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சேன்னா, என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். அதாவது வந்து வெளிநாட்டுக்கு வந்தால் அவள் நல்லா இருக்கலாம் என்று நினைச்சு தான் அந்த பெரியப்பா என்று சொல்றவர் வந்து என்னை வந்து வெளிநாட்டுக்கு எடுக்கிறவர். ஆனால் வந்து என்னுடைய நிலைமை எனக்கு யாருமே இல்லாத நிலைமையிலே நான் வந்து அப்படி ஒரு தவறான இதை எடுத்தேன். நான் இப்போ யோசிக்கிறேன், அதுக்காக வந்து நான் இதாக இருக்கிறேன் இல்லை. ஆனால் வந்து இப்போ சில நேரங்களில், அதாவது வந்து ஒரு வயசு என்று சொல்லுவாங்களே, அந்த வயசு இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு இதில் வந்து பார்த்துருந்தேன். அதாவது வந்து ஒரு ஹெல்பிங் யூடியூப் செய்கிற அண்ணாட இதில் வந்து யாரோ ஒரு 17 வயசு ஒரு சிறுவன் வந்து 17 வயசு சிறுவன் வந்து 16 வயசு ஒரு சிறுமியை வந்து காதல் செய்கிறதாகவும், அந்த சிறுமியையும் தன்னையும் சேர்த்து வைக்க தாய் தந்தைகள் தவறுற பட்சத்தில் தாங்களும் இந்த முடிவைத்தான் எடுப்போம்ன்றதை வந்து அந்த அவங்களோட கொமெண்ட்ஸில் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய காதலை வந்து நீங்கள் தான் சேர்த்து வைக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க போட்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாருடைய மனசுலேயும் இந்த ஒரு நிலைமை தான் பெறும். அதாவது வந்து காதலிச்சா வந்து அந்த காதல் வந்து சேராடி வந்து அது அதாவது தற்கொலை செய்ய வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. உண்மையிலே அது ஒரு இது இல்லை. உங்களுக்கு இப்போ அந்த பிள்ளைக்கு நான் சொல்ல இருக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ இந்த வரைக்கும் 17 வயசு. உண்மையிலேயே ஒரு ஆண்
பிள்ளை வந்து கல்யாணம் கட்டுறதுண்டா வந்து ஒரு 27 30 வயசு தான் அவருக்கான கல்யாண வயசு. அப்போ அவங்க வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களோட இதை பாருங்கள். அதாவது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க, படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க. நீங்கள் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அப்படி கூட இல்லாட்டி கூட ஒரு அரச உத்தியோகத்தராகவோ இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு கடை முதலாளியாகவோ ஏதோ ஒரு நல்ல ஒரு நிலைமையில நீங்க வந்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தாய் தந்தையரும் உங்களுக்கு அந்த பெண்ணை கொடுக்கறதுக்கு ஒரு சந்தோஷத்தோடு, அதாவது வந்து நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க. எந்த தாய் தந்தையும் வந்து அந்த பிள்ளைகளை வந்து பீச்சு வைக்கிறான்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. நீங்க ஒரு நல்ல நிலைமையில வந்துட்டு நீங்க போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க, உடனே அவங்க உங்களுக்கு வந்து கல்யாணம் கட்டி தருவாங்க. ஒரு 10 வருஷமா 15 வருஷமா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். காதல் வந்து காதலிக்க கூடாதுன்னு வந்து சொல்லல. இப்போ காதல் நீங்கள் செய்யலாம். காதல் செய்யறதுக்கும் வயசு இருக்குது, காதல் செய்யறதுக்கும் நேரம் இருக்குது. முதலாவது வந்து நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைகளாக இருக்கிறது படிப்பில் வந்து கவனம் செலுத்த வேணும். காதல் வருது அப்படின்றா கூட அந்த காதலை வந்து ஒரு பக்கத்தில் வச்சிருந்துட்டு எங்களுடைய அம்மா அப்பாவுக்காக அவங்க ஆசைப்படுற விஷயத்த நிறைவேற்றிட்டு அவங்களோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றிட்டு நாங்கள் எங்களோட ஆசையை நாங்கள் அவங்களுக்கு சொல்லுவோம்னா அவங்க வந்து எங்களுடைய ஆசையை அவங்க நிறைவேற்றுவாங்க. சரியா? நாங்கள் வந்து 2 பேருமே காதலிக்கிற 2 பேருமே வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறோம், ஒரு அரசாங்க வேலையில இருக்கிறோம், வீட்டுக்காரரை போய் கேட்குறோம்னா வந்து அவங்க வந்து கட்டாயம் சம்மதிப்பாங்கன்றது வந்து என்னுடைய கருத்து. இதுக்கு வந்து நாங்கள் வந்து உயிரை கொடுக்கறது வந்து உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் காதல் வந்து சாகுதுன்ற அர்த்தம். உதாரணத்துக்கு நான் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து தாஜ்மஹால் உதாரணத்துக்கு இருக்குது. அதே மாதிரியாக எத்தனையோ காதல் வந்து உதாரணத்துக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சொந்தத்திலே எடுத்து பார்க்கலாம் என்றால் எங்களுடைய பெரியப்பான்னு சொல்லலாம். அந்த பெரியப்பா வந்து அதுதான் உண்மையில காதல். என்ன அவர்கிட்ட இது வந்து எனக்கு வடிவ அந்த ஸ்டோரி தெரியாது. ஆனால் வந்து அவர் காதலிச்ச நிலையில வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லாட்டி இறந்துட்டாங்களான்றது வந்து எனக்கு படிக்க தெரியல, நான் கேட்டுக்கொள்ளல. இப்போ கேட்க மேலாதுதானே பெரியப்பாவை நான் கேட்கலுமா. அப்போ அவர் வந்து இவ்வளவு வருஷமாக ஒரு திருமணம் முடிக்காமல் அவங்கள வந்து அதுதான் காதல் உண்மையில மனசுல வச்சுட்டு இவ்வளவு காலமும் தனது வாழ்க்கையை நடத்தி இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னம் அவர் ஒரு இயற்கை மரணத்தை வந்து அவர் ஏந்தினார். அதுதான் உண்மையில காதல். அதுதான் உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் காதல். உயிரை கொடுக்கறது வந்து எங்கட காதல் தோத்துட்டுது, அதால வந்து நாங்கள் சாகிறோம் அர்த்தம். இல்லையே எத்தனையோ யூடியூபர்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படியாண்டு வந்து உயிர் என்ன காதல் வாழுது. இப்போவும் இதில் எத்தனையோ கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, இப்போவும் இப்படி இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் வந்து இதன்றதால வந்து இன்னும் எத்தனையோ உயிரிழப்பு ஏற்படும், எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள வந்து எத்தனையோ ஒரு கவலைகளை இதண்டும். உண்மையிலேயே வந்து அதெல்லாம் இது இல்லை. உண்மையிலேயே இது வந்து நான் ஒரு விழிப்புணர்வாக போடுறேன். காதலண்டா வந்து உயிரை கொடுக்கணும்ன்ற அர்த்தம் இல்லை. நாங்கள் வாழ்ந்து காட்டவனும் அவங்களுக்கு முன்னால் நல்லாக இருந்து காட்டவனும். காதல் செய்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் காதல் செய்தால் கூட ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அந்த காதலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா, அந்த காதல் வந்து உண்மையா. எத்தனையோ காதல் இருக்குதானே, மாற்றி போட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த நாங்கள் வந்து அப்படி ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ அப்படி காதலர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அது தெரியும், அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்றது வந்து தெரியும். அவங்கள வந்து நாங்களும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு நாங்கள் போய் அம்மா அப்பா வீட்டை கேட்டால் அவங்களும் ஒத்துக்கொள்ளுவாங்க என்று சொல்லிக்கொண்டு. அதே மாதிரி தான் எங்களுடைய அக்காவும் வந்து என்னுடைய அக்காவும் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து காதல் செய்து தான் திருமணம் செஞ்சவங்க. அப்பா அம்மா அப்போ இருந்தவங்க உயிரோட. அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டே கொடுத்தாங்க, நீங்கள் வந்து எங்களை சேர்த்து வச்சிங்கன்னா நாங்கள் சேர்றோம், இல்லாட்டி வந்து நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்ன மாதிரி தான் எங்களுடைய அக்கா வந்து கடிதம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க அதை பார்த்துட்டு
அக்காவை வந்து சேர்த்து வச்சாங்க. அப்படித்தான் எல்லாருடைய பெற்றோரும் வந்து சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து எல்லா பெற்றோர் மேலும் வந்து உங்களுக்கு வந்து எதிரி இல்லை, உங்களை வந்து பிரிப்பாங்க அப்படின்னு இல்லை. அப்படி உங்களை அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்படி பிரிப்பாங்கன்னு நான் சொன்னேனே. நீங்கள் அவங்கள நினைச்சிட்டு நீங்கள் வாழ்நாள் பூரா வாழ்ந்தாலே அதே ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். நீங்கள் வந்து உயிரை கொடுக்க வேணும் இல்லை. இப்போ அந்த பெற்றோர்கள் வந்து இப்போ எவ்வளவு ஒரு மனவேதனையோடு இருப்பாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு வந்து அந்த காதலின் மேலே அவ்வளவு ஒரு காதல் இருந்தபடி அந்த பிள்ளை உயிரிழந்தது. அந்த ஒரு காதலை விட அந்த அம்மா அப்பாவைக்கு வந்து அந்த பிள்ளை மேலே இவ்வளவோ ஒரு பெரிய ஒரு லவ் இருக்குதும். ஆனால் அந்த ஒரு லவ்வை வந்து அந்த பிள்ளை புரிஞ்சு கொள்ளாமல் அப்படி ஒரு உயிரை இழந்தாங்க. அந்த நிலைமையில அந்த தாய் தந்தைக்கு வந்து கடைசி காலம் வரைக்கும் ஒரு கவலையோட தான் வாழ போறாங்க. அதே மாதிரி தற்கொலை செய்கிற நினைக்கிறவங்க எல்லாருமே இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு நீங்க தற்கொலை முடிவெடுக்கிறீங்களா, கண்ணை மூடிட்டு உங்களுடைய அம்மா அப்பாவை நினைச்சு பாருங்க. இல்லாட்டி வந்து இப்போ காதலால் மட்டும்தான் தற்கொலை செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை, உங்களோட பிள்ளைகள் இருந்தால் உங்களோட பிள்ளைகளை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு நினைச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த தற்கொலை எண்ணம் இப்போ ஒரு நிமிஷத்தில் அப்படி செஞ்சிடலாமா அப்படின்ற எண்ணம் நானும் அப்படி பட்டிருக்கிறேன். அந்த நிலைமையில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு பிள்ளைகள் அப்படின்ற ஒரு நிலைமை, இல்லாட்டி அம்மா அப்பா அப்படின்ற ஒரு நிலைமை, நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து தற்கொலை செய்யறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து உடனே இல்லாமல் போயிடும். இதால தான் வந்து எத்தனையோ, அதாவது அவசர முடிவால தான் வந்து எத்தனையோ இழப்புகள் வந்து நடக்குது. அதை வந்து உண்மையிலேயே நாங்கள் எதாண்டி கொள்ள வேணும், திருத்தி கொள்ள வேணும். இந்த விஷயத்துல வந்து காதலுக்காக வந்து உயிரை கொடுக்கணும் இல்லை, காதல் வாழ வேணும்னா நாங்கள் வாழ வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.